நலந்தானா. வணக்கம் நேயர்களே, நலந்தானா நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் நலந்தானா நிகழ்ச்சியூடாக முக்கியமான ஒரு நோய் நிலைமை தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இந்த தைராய்டு பிரச்சனை தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது தொடர்பான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்காக இன்றைய தினம் நமது கலிகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய அகஞ்சுரக்கும் தொகுதி சிறப்பு வைத்திய நிபுணர் டாக்டர் அரவிந்தன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நாங்கள் இந்த நலந்தான நிகழ்ச்சியூடாக வேறு வேறு நோய் நிலைமைகள் தொடர்பாக நாங்கள் பல கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கோம். அது தொடர்பான விளக்கங்களை நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கலாம், இந்த தைராய்டு தொடர்பான பிரச்சனை இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. சிலருக்கு தைராய்டு தங்களுக்கு இருப்பது தெரியாமல் கூட இருக்கின்றார்கள். அந்த நோய் நிலைமைகள் அதிகரித்ததன் பின்னர் தான் அவர்கள் உரிய வைத்திய நிபுணர்களை நாடுகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. உண்மையில் என்னதான் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இருந்தாலும் சில மக்கள் அது தொடர்பான அறிவுகள் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே ஆரம்பத்தில் நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த தைராய்டு என்றால் என்ன, அது ஏன் இவ்வாறான ஒரு பிரச்சனையாக வருகின்றது? ஆமாம், இந்த தைராய்டு சுரப்பி என்பது ஒரு மிக முக்கியமான சுரப்பி. எங்களுடைய உடலில் உள்ள எல்லா அவயவங்களின் தொழிற்பாட்டையும் அதாவது கண்காணிக்கின்ற ஒரு சுரப்பி என்று கூறலாம். எங்களுடைய களத்திலே இருக்கின்ற சுரப்பி அது சிலருக்கு குறைவாக சுரக்கலாம், சிலருக்கு அதிகமாக சுரக்கலாம். இந்த குறைவாக சுரக்கின்ற நிலைமை ஒரு பொதுவான நிலைமை. அதை நாங்கள் ஹைப்போதைராய்டிசம் என்று கூறுவோம். எங்களுடைய மக்களுக்கு அது தொடர்பான விழிப்புணர்வு தேவைப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், இவ்வாறு தைராக்சின் சுரப்பி குறைவாக சுரக்கும் பொழுது அவர்களுக்கு சில அறிகுறிகள் இருக்கும். அதில் மிக முக்கியமானது இந்த உடற்பருமன் அதிகரித்தல், அதே போல இந்த சோம்பல் தன்மை, நித்திரை தூக்கமாக இருக்கும், அவர்களால் வேலை செய்ய முடியாமல் இருக்கும், உடல் நோக்கள் இருக்கலாம். அதே போல குறிப்பாக பெண்களுக்கு தலைமுடி உதிர்தல் இருக்கலாம். உடலிலே இந்த ரேஷஸ் என்று கூறப்படுகின்ற தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே போல மலச்சிக்கல் ஏற்படலாம், குளிரை தாங்க முடியாமல் இருக்கலாம். அதே போல இந்த குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள், அதாவது அந்த பீரியட் மாதவிடாய் காலங்களில் அதிக குருதிப்போக்கு இருக்கலாம். அதே போல இந்த வளர்கின்ற மாணவர்களுக்கு முக்கியமான பிரச்சனை இந்த மறதி, ஞாபக சக்தி குறைவடையலாம். அதே போல இந்த கன்சன்ட்ரேஷன், அதாவது கருத்தொருமை ஏற்படுகின்ற தன்மை குறையலாம். ஆகவே இவ்வாறான அறிகுறிகள் இருந்தால் நிச்சயமாக தைராக்சின் பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் என்று கூறப்படுகின்ற தைராக்சின் சுரப்பி குறைவாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கலாம். சரி டாக்டர், இப்போ நீங்கள் குறிப்பிடுவது போன்ற, அதாவது இந்த தைராய்டு சுரப்பி குறைவாக இருந்தாலும் அது ஒரு பாரிய பிரச்சனை, கூடுதலாக இருந்தாலும் அது பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. நாங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த தைராய்டு சுரப்பியினுடைய அது குறைவாக சுரப்பதனூடாக இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை நாங்கள் பார்க்க நீங்கள் அதாவது கூறியிருக்கிறது. அதாவது இவ்வாறான அறிகுறிகள், இந்த தைராய்டு சுரப்பியினுடைய அளவு குறைவாக இருப்பதால் எவ்வாறான அறிகுறிகள் அவர்களுக்கு இருக்கும் என்று. ஆனால் பொதுவாக பார்க்கலாம், நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், அதாவது இந்த ஒரு வளர்ந்தவர்கள் என்றால் இது தொடர்பான ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற இந்த சிறுவர்கள் விடயத்தில் நாங்கள் பார்க்கலாம், அவர்களுக்கு அந்த ஞாபக மறதி போன்ற தன்மைகள் இருக்கும். ஆனால் இந்த சிறுவர்கள் அவர்களுக்கும் இந்த தைராய்டு சுரப்பி பிரச்சனை இருக்கின்றது என்பதை அவர்கள் கூற மாட்டார்கள். எவ்வாறு பெற்றோர் அதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும்? குறிப்பாக இந்த சிறுவர்களில் உடற்பருமன் அதிகரிக்கும் பொழுது, அதே போல நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று தைராக்சின் குறைவாக சுரப்பதற்குரிய அறிகுறிகள், ஞாபக சக்தி குறைவடையலாம், மலச்சிக்கல் இருக்கலாம், சோம்பல் தன்மை, தலைமுடி உதிர்தல், இவ்வாறான அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்கு அருகில் உள்ள வைத்தியரை அணுகி இந்த தைராக்சின் பரிசோதனை, இலகுவான இரத்த பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். அதே போல இந்த கழுத்து பகுதி வீங்கி இருந்தாலும் நிச்சயமாக தைராக்சின் பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். அதே போல குடும்பத்தில் யாருக்காவது தைராக்சின் இருந்தால், அதாவது பெற்றோர்களுக்கு இருக்கலாம், உறவினர்களுக்கு இருந்தால் நிச்சயமாக இந்த பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது அதாவது ஒருவருக்கு தைராக்சின் நோய் இருந்தால் அதற்கான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. அவ்வாறான தைராக்சின் சிகிச்சை முறைகள் எடுக்கும் பொழுது அவர்கள் சாதாரணமான மனிதர்கள் போல வாழக்கூடியதாக இருக்கும். சரி டாக்டர், இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்ற, அதாவது இந்த சிறுவர்கள் விடயத்தில் பெற்றோர் எவ்வாறு ஒரு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள். ஆனால் இந்த தைராய்டு நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது இந்த களத்தில் வீக்கங்கள் வருகின்ற பொழுது
அதனை வேறு சாதாரண கட்டிகள் அல்லது சாதாரண வீக்கம் அல்லது இந்த தைராய்டு தொடர்பான பிரச்சனையா அல்லது புற்றுநோய் தொடர்பான சில பிரச்சனைகளாக இருக்கலாம். எனவே இதனை எவ்வாறு அவர்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கு? நீங்கள் குறிப்பிட்டது போன்று சாதாரணமாக இந்த ஒருவருக்கு கழுத்து பகுதியில் ஒரு வீக்கம் இருக்கின்றது என்றால் அதனை தைராய்டு தொடர்பான பரிசோதனைகளை செய்வதன் ஊடாக அது வேறு நோய் நிலைமைகளுக்கான கட்டிகள் என்பதை இனங்காணக்கூடியதாக இருக்குமா அல்லது அதற்கான வேறு ஏதாவது பரிசோதனைகளை செய்ய வேண்டுமா? ஆம், ஒருவருக்கு தைராக்சின் குறைவாக சுரப்பதற்குரிய அறிகுறிகள் இருந்தால் நிச்சயமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும். நாங்கள் சாதாரணமாக அவருடைய வைத்தியர்கள் அந்த நோயாளியுடைய குணங்குறிகளை ஆராய்ந்து அதற்குரிய பரிசோதனைகளை மேற்கொள்வோம். அதில் மிக முக்கியமானது பிளட் டெஸ்ட், இரத்த பரிசோதனை, TSH T4 என்று கூறப்படுகின்ற பரிசோதனைகளின் மூலம் தைராக்சின் சுரப்பு குறைவாக சுரக்கிறதை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதற்கு பின்னர் நாங்கள் வேறு பல பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். அதாவது இரத்த பரிசோதனைகள், ஹீமோகுளோபினாக இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கின்றதா, சுகர் இருக்கின்றதா போன்ற பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம். அதே போல ஏன் அவருக்கு தைராக்சின் நோய் வந்தது என்பதற்கான காரணங்கள் அந்த ஓட்டோ இம்யூன் என்று கூறப்படுகின்ற ஒரு கலங்கள் தன்னுடைய கலங்களுக்கு எதிராக செயற்படுவது காரணமாக இருக்கலாம். அவ்வாறான பரிசோதனைகள் இருக்கின்றது. அதே போல மிக முக்கியமானது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த ஸ்கேன். தைராக்சின் நோய் உள்ளவர்களுக்கு கழுத்து வீக்கமாக இருக்கலாம். எத்தனையோ பேர் கழுத்து வீக்கம் இல்லாமலும் தைராக்சின் நோய் இருக்கலாம். கழுத்து பகுதியில் வீக்கம் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்று கூறப்படுகின்ற ஸ்கேன் பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். அதில் சில பேருக்கு இந்த சிறிய கட்டிகள் நொடியூல் என்று இருக்கலாம். ஆகவே அந்த ஸ்கேன் பரிசோதனை செய்கின்ற வைத்தியர்கள் அதை கூறுவார்கள், அந்த நொடியூல் என்பது பிரச்சனைக்குரியதா அல்லது சாதாரணமானதா. ஆனால் குறிப்பாக இந்த வட்டமாக கட்டிகள் இருந்தால் அந்த உருண்டையாக அது என்ன கட்டி என்று பரிசோதிப்பதற்கு FNAC என்ற ஒரு பரிசோதனை இருக்கின்றது. அதாவது அந்த நீர் குத்தி எடுப்பது என்று சாதாரணமாக கூறுவார்கள். அந்த பரிசோதனையின் மூலம் அது என்ன கட்டி என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு எத்தனையோ தைராய்டு நோயாளர்களுக்கு அவ்வாறு கட்டி இருக்கும் பொழுது அதில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று புற்றுநோய் கூட இருக்கலாம், மேலிக்னன்சி. ஆனால் இந்த தைராய்டு புற்றுநோய் என்பது மற்ற புற்றுநோய்கள் மாதிரி இல்லை. சாதாரணமாக தைராய்டு புற்றுநோய் இவருக்கு இருந்தாலும் அவர் இந்த இறப்பதற்கான சாத்தியக்கூறு குறைவாக இருக்கும். ஏனென்று சொன்னால் புற்றுநோய் இருந்தால் இந்த தைராய்டு ஆபரேஷன், அதாவது தைராய்டு சுரப்பி எடுத்து அதற்குரிய சிகிச்சைகளை மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் சாதாரணமாக வாழக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நொடியூல் என்று கூறப்படுகின்ற கட்டிகள் இருந்தால் வைத்திய ஆலோசனைப்படி மேலதிக பரிசோதனைகள், சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். மற்றது இந்த தைராக்சின் குறைவாக சுரக்கும் பொழுது நாங்கள் எடுக்க வேண்டிய மருந்து தைராக்சின். இது அதிகாலை வேளைகளில் எடுக்க வேண்டும். அது பலருக்கு தெரிந்திருக்கும். காலையில் வெறும் வயிற்றில், அதாவது தைராக்சின் மருந்தை வெறும் வயிற்றில் எடுக்க வேண்டும். பிறகு நாங்கள் போதுமான அளவு நீர் எடுக்க வேண்டும். ஆனால் இந்த டீ, காஃபி போன்றவற்றை அல்லது உணவை நாங்கள் ஆக குறைந்தது அரை மணி நேரத்துக்கு பின்னர் தான் எடுக்க வேண்டும். நாங்கள் உடனே எடுத்தால் அந்த மருந்து வேலை செய்யாது. அதே போல இந்த தைராக்சின் மருந்து எடுப்பவர்கள் வேறு மருந்துகளோடு சேர்த்து எடுக்கக்கூடாது தைராக்சின். அதே போல இந்த தைராக்சின் மருந்தினை நாங்கள் வெயில் படாமல் வைத்திருக்க வேண்டும். குளிரான இடத்தில் நாங்கள் வைத்திருப்பது சிறப்பானதாக. சரி டாக்டர், இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை என்னென்றால் தற்போது இந்த பல தொற்று நோய்கள், தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்ட பலர் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போன்று அவர்கள் அறியாமல் சில வேளைகளில் அந்த தைராய்டு மாத்திரைகளுடன் வேறு மாத்திரைகளை அவர்கள் உட்கொள்வார்களாக இருந்தால், இந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த அரை மணி நேரங்களுக்குள் உட்கொள்வார்களாக இருந்தால் அது எவ்வாறான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? இல்ல, குறிப்பாக சொல்லப்போனால் அவ்வாறு சேர்த்து எடுக்கும் பொழுது அந்த தைராக்சின் மருந்தின் வேலை, அதாவது மருந்து தொழிற்பாடுவது குறைவாக இருக்கும். ஆகவே குறிப்பாக நாங்கள் அவர்கள் வேறு மருந்து எடுத்தால் நாங்கள் அந்த குறிப்பிட்ட இடைவெளி நிச்சயமாக தேவைப்படுகின்றது. அதே போல மிக முக்கியமானது இந்த தைராக்சின் குறைபாடு. எத்தனையோ பெண்களுக்கு இன்று இவ்வளவு மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கின்றன. அதே போல மிக முக்கியமானது இந்த கர்ப்பம் தரிப்பது தாமதமாதல், சப்ஃபர்டிலிட்டி. ஆகவே எந்த ஒரு கப்பல், அதாவது திருமணம் முடித்தவர்களுக்கு கர்ப்பம் தரிப்பதில் தாமதமாக இருந்தால் நிச்சயமாக இந்த தைராக்சின் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த தைராக்சின் குறைபாடே கர்ப்பம் தரிப்பது தாமதமாவதற்கு காரணமாக இருக்கலாம். எங்களுக்கு எத்தனையோ பெண்கள் வருவார்கள், அவர்களுக்கு நாங்கள் இந்த தைராக்சின் அவர்களுக்கு ஆரம்பித்தவுடனே அவர்கள் கொஞ்ச நாளிலே பிரெக்னென்ட் ஆகிடுவார்கள். ஆகவே இது மிக முக்கியமாக மக்கள் மத்தியில் இது தொடர்பான விழிப்புணர்வு அவசியம் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்தும் சிறியதொரு இடைவெளி தொடர்ந்து இணைந்திருப்போம். நலந்தானா
சிறிய இடைவெளி தொடர்ந்து நிலந்தார நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் நிலந்தார நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த தைராய்டு நோய் நிலைமை தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பான விளக்கங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய அகஞ்சுரக்கும் தொகுதி சிறப்பு வைத்திய நிபுணர் டாக்டர் அரவிந்தன் அவர்கள். சார் டாக்டர், இப்போது நாங்கள் இதற்கு முன்னர் பார்த்தோம் இந்த தைராய்டு சுரப்பி குறைவடைவதால் எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்று. அடுத்ததாக இந்த தைராய்டு சுரப்பிகள் அதிகமாக சுரப்பதால் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும்? ஆமாம், இந்த தைரோக்சின் சுரப்பி அதிகமாக சுரக்கும் பொழுது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட தைரோக்சின் குறைவாக சுரக்கும் பொழுது ஏற்படுகின்ற குணங்குறிகளுக்கு எதிர்மறையாக இருக்கும், அது ஆப்போசிட்டாக இருக்கும். ஆகவே இங்கு உடல் பருமன் குறைவடையும். தைரோக்சின் குறையும் பொழுது அவர்கள் சோம்பலாக இருப்பார்கள், இவர்கள் பதட்டமாக இருப்பார்கள், படபடப்பாக இருப்பார்கள், அவர்களுடைய கைகள் நடுங்குவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், உடல் வியர்ப்பது அதிகமாக இருக்கும். அதே போல இந்த அங்கு மலச்சிக்கல் இருக்கும். தைரோக்சின் குறைவாக வச்சிருக்கும் பொழுது இவர்களுக்கு அடிக்கடி போக வேண்டி இருக்கும். அதே போல அவர்களுக்கு குளிரை தாங்க முடியாமல் இருக்கும், இவர்களுக்கு வெயிலை தாங்க முடியாமல் இருக்கும். அதே போல இந்த பெண்களுக்கு மாதவிடை அதிகமாக போகும் ஹைப்போதைராய்டிசத்தில் இங்கே குறைவாக இருக்கும். ஆகவே அந்த ஆப்போசிட்டாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லலாம். ஆகவே இவர்களுக்கும் நாங்கள் வைத்திய ஆலோசனைப்படி தைரோக்சின் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று அந்த TSH ஃப்ரீ T4 டெஸ்ட், அதே போல இந்த ஸ்கேன் கழுத்து பகுதி பரிசோதனை. மற்றது சாதாரணமாக இந்த தைரோக்சின் குறைவாக சுரப்பவர்கள் வாழ்க்கை முழுவதும் மருந்தெடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த அதிகமாக சுரப்பவர்கள் அநேகமாக ஒரு 1-1.5 வருடங்கள் ஆகக்கூடியது, 2 வருடங்களில் அவர்களுடைய நோய் மாறக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு அவ்வாறு மாறாமல் இருக்கும். 2 வருடங்களுக்கு பின்னரும் அவர்களுக்கு வைத்திய ஆலோசனைப்படி அந்த ரேடியோ அயோடின் கதிர்வீச்சு சிகிச்சைக்கு போக வேண்டி இருக்கலாம், அல்லது சர்ஜரிக்கு, அதாவது தைராய்டு சர்ஜரிக்கு அவர்கள் உள்ளாக நேரிடலாம். சரி, இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்ற, அதாவது இந்த அதிகமாக சுரப்பது குறைவாக சுரக்கின்ற பொழுது எதிர்மறை, அதாவது நீங்கள் குறிப்பிட குறைவாக சுரக்கின்ற பொழுது எவ்வாறான அறிகுறிகள் இருக்கின்றதோ அதுக்கு எதிர்மறையாக தைராய்டு கூட சுரக்கின்ற பொழுது இருக்கும் என்று. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போன்று சிலருக்கு அந்த தைராய்டு அதிகமாக சுரப்பவர்கள் 2 வருடங்கள் மாத்திரைகளை எடுத்துவதனூடாக அவர்கள் குணப்படக்கூடியதாக இருக்கும். அதே போன்று சிலருக்கு சத்திர சிகிச்சை வரை செல்லக்கூடிய நிலைமை இருப்பதாக கூறுகின்றீர்கள். ஆனால் அவ்வாறு இந்த 2 வருடங்களுக்குள் தைராய்டு கூட அதிகமாக சுரப்பவர்கள் மாத்திரைகள் மூலம் குணப்படுத்தியதன் பின்னர் அவர்கள் தொடர்ந்தும் வைத்திய நிபுணர்களினுடைய ஆலோசனைகளை பெற வேணுமா, அல்லது அதற்கு பின்னரும் அவர்களுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றதா? நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், சாதாரணமாக மேக்சிமம், அதாவது ஆகக்கூடியது 2 வருடங்கள். ஆனால் அந்த 2 வருடங்களுக்கு பிறகும் அவர்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை வைத்தியரை சந்திக்க வேண்டும். ஏனென்றால் அது குறிப்பிட்ட சதவீதத்திலிருந்து திருப்பி கூட அந்த நோய் வரலாம். ஆகவே அந்த ஃபாலோ அப் என்று கூறப்படுகின்ற வைத்திய ஆலோசனை நிச்சயமாக தேவைப்படுகின்றது. அதே போல இந்த தைரோக்சின் அதிகமாக சுரக்கின்ற இந்த ஹைப்பர் தைராய்டிசம் நிலைமைக்கு அவர்கள் நிச்சயமாக ஒரு வைத்தியசாலைக்கு செல்லத்தான் வேண்டும். ஏனென்றால் அது தொடர்பான வைத்திய பரிசோதனைகள், அதே போல இந்த மருந்துகள் எல்லா வைத்தியசாலைகளிலும் கிடைக்க முடியாமல் இருக்கின்றது. அதே போல கர்ப்ப காலங்களில் ஏற்படும் பொழுது அதற்கான சிகிச்சை முறைகள் வேறுபடுகின்றன. ஆகவே இவ்வாறான நோய்கள் இருப்பவர்கள் ஒரு பெரிய வைத்தியசாலை, அதாவது டெர்ஷரி கேர் என்று கூறப்படுகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை போன்ற ஒரு பெரிய வைத்தியசாலைகளுக்கு தான் நிச்சயமாக செல்ல வேண்டி இருக்கின்றது. சரி டாக்டர், இப்போ நான் பொதுவாக கேட்கின்றேன், அதாவது இந்த நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், இந்த தைராய்டு பிரச்சனை இருப்பவர்கள் கர்ப்பம் தரிப்பதில் ஒரு பிரச்சனை இருக்கும் என்று. எனவே திருமணத்துக்கு தயாராக இருப்பவர்கள் அதற்கு முன்னர் தங்களுடைய திருமணத்துக்கு முன்னர் தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றதா என்பதை பரிசோதனைகள் மூலம் இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்குமா, அல்லது குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம், அல்லது எங்களுடைய மேலத்தைய நாடுகளில் வெளிநாடுகளில் இருப்பது போன்று ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னர் பெண்கள் இவ்வாறான ஒரு பரிசோதனைகளை தற்போதைய காலகட்டத்தில் செய்ய வேண்டுமா? ஆமாம், ஒரு நல்ல கேள்வி. நாங்கள் என்னவென்று சொன்னால், ஒருவர் திருமணமாக தயாராகும் பொழுது இப்பொழுது சுகாதார அமைச்சு கூட கூறியிருக்கின்றது, அவர்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வேண்டும். அதாவது இன்றைக்கு நீரிழிவு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அதே போல அவர்களுக்கு தைராக்சின் நோய் இருக்கலாம். ஆனால் நாங்கள் அனைவரும் தைராக்சின் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கூறுவதில்லை. அவர்களுக்கு அறிகுறிகள் இருந்தால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று உடற்பருமன் அதிகரித்தால், தைராக்சின் குறைவாக சுரப்பதற்குரிய அறிகுறிகள் இருந்தால், மாதவிடாய் பிரச்சனைகள் இருந்தால், அதே போல குடும்பத்தில் யாருக்காவது தைராக்சின் நோய் இருந்தால் அவர்கள் நிச்சயமாக தைராக்சின் பரிசோதனை மேற்கொள்வது அவசியமாகும். ஏனென்றால் ஆரம்பத்திலேயே அதை கண்டறிந்து கொண்டால்
அதற்கான சிகிச்சை முறைகளை நாங்கள் இலகுவாக ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். அதாவது பெண்களுக்கு அந்த தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அவர்களுக்கான இந்த மாதவிடாய், அதே போன்று அவர்களுக்கான சில அறிகுறிகள் இருப்பதாக நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் ஆண்களுக்கு பொதுவாக ஆண் ஒருவருக்கு தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றால் அது அவருக்கு எவ்வாறான ஒரு மாற்றங்களை காட்டும்? ஆண்களுக்கு கூட நாங்கள் குறிப்பிட்டதை போன்று தைராக்சின் சுரப்பி தான் உடலில் உள்ள எல்லா அவயவங்களையும் கட்டுப்படுத்துகின்றது. ஆகவே ஒருவருக்கு தைராக்சின் சுரப்பி குறைவாக வச்சிருக்கும் பொழுது அவர்களுடைய தொழிற்பாடு குறைவாக இருக்கும். அவர்களுடைய உள தொழிற்பாடாக இருக்கலாம், உடல் தொழிற்பாடாக எல்லாமே ஒரு மெதுவாக சிலோவாவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஆண்களுக்கும் கூட தைராக்சின் சுரப்பி குறைவாக இருக்கும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படத்தான் கூடும். தொடர்ந்தும் சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம். நலந்தானா சிறு இடைவெளியை தொடர்ந்து நிலந்தான நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் நிலந்தான நிகழ்ச்சி நாங்கள் இந்த தைராய்டு தொடர்பான நோய் நிலைமையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பான விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய அகஞ்சுரக்கும் தொகுதி சிறப்பு வைத்திய நிபுணர் டாக்டர் அரவிந்தன் அவர்கள். அதாவது இதற்கு முன்னர் இரு பகுதிகளிலும் நாங்கள் பார்த்திருந்தோம். அதாவது இந்த தைராய்டு என்றால் என்ன, அது தைராய்டு சுரப்பி குறைவாக சுரப்பதனூடாக எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, அதே போன்று இந்த தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரப்பதால் எவ்வாறான பிரச்சனைகள் ஆண்களுக்கு சரி, பெண்களுக்கு சரி, சிறுவர்களுக்கு சரி ஏற்படுகின்றது என்று. சரி டாக்டர், அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம். இந்த யாழ்ப்பாணத்தை, எங்களுடைய இந்த வடபகுதியை பொறுத்தவரையில் இந்த தைராய்டுடைய நோய் நிலைமையால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு வேடங்களுடன் ஒப்பிடும் பொழுது எவ்வாறானதாக இருக்கின்றது? இப்பொழுது நாங்கள் கூடுதலான தைராய்டு நோயாளர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த தைராய்டு பரிசோதனையை மிகவும் கூடுதலாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த மக்கள் மத்தியில் கூட ஒரு விழிப்புணர்வு இருக்கின்றது. முன்னைய காலகட்டங்களில் எத்தனையோ பேருக்கு தைராய்டு இருந்திருக்கலாம், அவர்கள் அது தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த பரிசோதனைகள் அதிகரிக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த ரூட்டீன் மெடிக்கல் செக்அப் போன்றவை இருக்கின்றன. ஆகவே பல நோயாளர்கள் இனம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே போல இந்த எங்களுடைய கலங்கள், இந்த இயற்கை, அதே போல இந்த கெமிக்கல்ஸ், இவை கூட இதை ட்ரிகர் பண்ணலாம், அதாவது இதை தூண்டலாம். அதே போல உங்களுக்கு தெரியும், இந்த அயடின் டெபிஷியன்சி, அயடின் குறைபாட்டினால் தைராக்சின் நோய்கள் முன்னைய காலகட்டங்களில் ஏற்பட்டன. ஆனால் இன்றைக்கு இந்த உப்பு போன்றவற்றுக்கு கூட அயடின் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஒன்று கூற விரும்புகிறோம், இந்த அயடினின் அளவு அதிகரிக்கும் பொழுது கூட தைராக்சின் பிரச்சனைகள் ஆட்களுக்கு ஏற்படலாம். ஆகவே அந்த அரசாங்கமானது இந்த உப்பில் உள்ள அயடீனின் அளவை ஒரு கட்டுப்பாட்டினுள் வைத்திருக்க வேண்டும். அதாவது நாங்கள் உப்பை வாங்கும் பொழுது கூட அந்த தர நிர்ணய குறியீடு இருக்கின்றதா, அந்த SLS என்பவற்றை பார்க்க வேண்டும். ஏனென்றால் அயடீன் அதிகரிக்கும் பொழுது கூட தைராக்சின் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றது. சரி, பொதுவாக பார்க்கலாம் டாக்டர், ஒரு சாதாரண ஒரு நோய் நிலைமை என்றால் எங்களுக்கு அருகில் இருக்கின்ற ஒரு மருத்துவ நிபுணரை நாங்கள் நாடி மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த தைராய்டு தொடர்பான நோய் நிலைமைகள் இருப்பவர்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை, வடபகுதியை பொறுத்தவரையில் எங்கு அவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது, அதே போன்று எவ்வாறான மருந்துகள் அவர்களுக்கு வழங்கப்படுது? தைராக்சின் குறைவாக சுரப்பதற்கான அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அருகிலுள்ள இந்த ஒரு வைத்தியசாலைக்கும் செல்லலாம். அவர்கள் அதற்குரிய பரிந்துரைகளை செய்வார்கள். உதாரணமாக கிராமங்களில் கூட வைத்தியசாலைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வசதிகள் எல்லா வைத்தியசாலைகளிலும் கிடைக்காமல் இருக்கும். யாழ் போதனா வைத்தியசாலை, அதே போன்று இந்த பிரதேச வைத்தியசாலைகள், அந்த பேஸ் ஹாஸ்பிட்டல் என்று கூறப்படுகிற அப்படியான வைத்தியசாலைகள் இதற்கான வசதிகள் இருக்கும். ஆகவே இந்த வைத்திய ஆலோசனைப்படி இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளும் பொழுது வருத்தத்தை என்ன நோய் என்பதை கண்டறியக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த ஸ்கேன் போன்ற பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த தைராக்சின் சுரப்பி அதிகமாக சுரப்பவர்கள் நிச்சயமாக ஒரு வைத்திய நிபுணரின் ஆலோசனையை பெற வேண்டும். அவர்களுக்கு இந்த அகஞ்சுரக்கும் தொகுதி போன்ற ஒரு எண்டோக்ரைன் என்று கூறப்படுகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை போன்ற சிகிச்சை நிலையங்களுக்கு வருவதுதான் மிகச்சிறந்ததாக இருக்கும். அதே போல இந்த கர்ப்ப காலத்தில் தைராக்சின் பிரச்சனை, அது தைராக்சின் குறைவாக சுரப்பதாக இருக்கலாம், அதிகமாக சுரப்பதாக இருக்கலாம். அவர்கள் கூட நிச்சயமாக இந்த வைத்திய நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது இன்றியமையானது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய அந்த மருந்தின் அளவு எல்லாம் சரியான முறையில், அதாவது மாற்றி கூட்டி குறைக்க வேண்டி இருக்கின்றது.
சரி டாக்டர், பொதுவாக ஒரு கர்ப்பவதி ஒரு அம்மா கர்ப்பம் தெரிவித்திருக்கிறார், அவருக்கு இந்த தைராய்டு தொடர்பான பிரச்சனை இருக்கின்றது, அதுக்கான மருந்து மாத்திரைகளை அவர் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார் என்றால் அது அவர்களுடைய அந்த சிசுவுக்கும் ஏதாவது பாதிப்புகள் அல்லது அந்த சிசுவுக்கும் அந்த தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றதா? ஒருவருக்கு தைராக்சின் சுரப்பு குறைவாக இருக்கும் பொழுது அதை ஈடு செய்வதற்காகத்தான் நாங்கள் தைராக்சின் மருந்தினை எடுக்கின்றோம். அதற்கு நாங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை தைராக்சின் பரிசோதனையை செய்து அந்த மருந்தின் அளவை கூட்டி குறைக்க வேண்டி இருக்கும். ஆகவே சாதாரணமாக இந்த தைராக்சின் என்பதை ஒரு மருந்தாக நினைக்க வேண்டியதில் ஒரு ஹோமோன், அதாவது எங்களுடைய சுரப்பி குறைவாக சுரக்கிறது, அதை ஈடு செய்வதற்கு எடுக்கின்றோம். ஆகவே இது அந்த மற்ற மருந்துகளை போதெல்லாம் நாங்கள் பயப்பட தேவையில்லை. அதாவது இந்த மருந்தினால் இன்னும் பக்க விளைவு ஏற்படும் என்று நாங்கள் நினைக்க தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை பரிசோதனை மேற்கொண்டு வைத்திய ஆலோசனைப்படி மருந்தை எடுக்கின்றோம். அதே போல இந்த தைராக்சின் சுரப்பி குறைவாக இருக்கும் பொழுதுதான் பிள்ளைக்கோ பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது ஒரு கர்ப்பிணி தாய் ஒருவர் வைத்திய ஆலோசனைப்படி தேவையான அளவு தைராக்சினை எடுக்கும் பொழுது அவருக்கோ அந்த சிசுவுக்கோ பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. சில காலகட்டங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற எங்கள் மக்கள் மத்தியில் இந்த தைராக்சின் சுரப்பி தொடர்பான பல தப்ப அபிப்பிராயங்கள் இருக்கின்றது. பலர் நினைக்கலாம் இதற்கு வேறு விதமான சிகிச்சைகள், ஆயுர்வேத போன்ற சிகிச்சைகளை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள். பலருக்கு ஒரு தப்ப அபிப்பிராயம் இருக்கின்றது. ஒருவருக்கு தைராக்சின் நோய் இருந்தால் அவர் கர்ப்பம் தரிக்க முடியாது, கர்ப்பம் தரிப்பதில் தாமதம் ஏற்படுது. அவர் பல விதமான பிழையான எண்ணக்கருக்கள் இருக்கின்றது. ஒரு பெண்மணி ஒருவருக்கு தைராக்சின் இருந்தால் அவர் தைராக்சினை எடுக்கும் பொழுது அவர் சாதாரண ஒரு பெண் போன்று கர்ப்பம் தரிப்பதற்காக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆகவே இது தொடர்பான பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு அவசியம். அவர்களுக்கு இது தொடர்பான பல பிழையான எண்ணக்கருக்கள் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் நீக்க வேண்டியும் இருக்கின்றது. சரி, இப்போ பிறக்கின்ற குழந்தைகளுக்கும் தைராய்டு பரிசோதனை உடனடியாக மேற்கொள்ளப்படுகின்றதா? ஆமாம், என்று அந்த யூனிவர்சல் ஸ்கிரீனிங் என்று கூறுவார்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தைராக்சின் மிக முக்கியமானது. எத்தனையோ சிறுவர்கள் சிறுமிகள் உயரம் குறைவாக இருப்பதற்கு, அவர்களுடைய மன வளர்ச்சி குறைவாக இருப்பதற்கு தைராக்சின் காரணமாக இருப்பதனால் இன்று இலங்கையிலே பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் தைராக்சின் பரிசோதனை, அதாவது இந்த பாதத்திலே எடுத்து அவர்கள் செய்வார்கள். அது கன்ஃபார்ம் பண்ணினால் அடுத்து பிளட் டெஸ்ட் செய்வார்கள். ஆகவே நாங்கள் ஆரம்பத்திலேயே இனங்காணுவதன் மூலம் தைராக்சின் குறைபாட்டினால் ஏற்படுகின்ற நீண்டகால பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி டாக்டர், இந்த நிகழ்ச்சியில் நான் கேட்கின்றேன், அதாவது பொதுவாக இருக்கின்ற இந்த நீங்கள் கிடைத்த இந்த ஆலோசனைகளை வைத்து நான் கேட்கின்றேன், இந்த தைராய்டு குறைவாக சுரப்பதால் அவர்கள் இந்த வாழ்நாள் முழுவதும் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள், இந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதனூடாக பக்க விளைவுகள் எதுவும் இல்லை என்று. குறிப்பாக இந்த பிறக்கின்ற ஒரு குழந்தை அந்த உரிய பரிசோதனைகளின் போது தைராய்டு பிரச்சனை இருக்கின்றது, தைராய்டு குறைவாக சுரக்கின்றது என்ற ஒரு தன்மை காணப்படுகின்ற பொழுது அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து வாழ்நாள் வரை இந்த தைராய்டு தொடர்பான மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அல்லது இந்த பிறந்த குழந்தைக்கு தைராய்டு குறைவாக சுரக்கின்றது என்று கூறினால் அதற்கான சிகிச்சைகள் மருந்துகள் எவ்வாறு? இந்த கன்ஜெனிட்டல் ஹைப்போதைசிஸ், பிறக்கும் பொழுது தைராக்சின் குறைபாடாக இருந்தால் சிலருக்கு தைராக்சின் சுரப்பியே அற்று போக இருக்கும், அதனுடைய தொழிற்பாடே இல்லாமல் இருக்கும். ஆகவே அவர்களுடைய உடல் மன அனைத்து வளர்ச்சிக்கும் தைராக்சின் தேவைப்படுகின்றது. ஆகவே குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை தைராக்சின் பரிசோதனை மேற்கொண்டு அவர்களுடைய அதாவது மருந்தின் அளவு டோசேஜை நாங்கள் கூட்டி குறைக்க வேண்டி இருக்கும். அநேகமாக இந்த குறைவாக சுரப்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் வைத்திய ஆலோசனைப்படி மருந்தினை கிரமமான முறையில் உள்ளெடுக்க வேண்டிதான் இருக்கும். சரி, இந்த உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது இந்த உணவு பழக்க வழக்கங்களுக்கும் இந்த தைராய்டு பிரச்சனைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? ஆமாம், அவங்களுடைய இந்த வாழ்க்கை நடைமுறைகள், இந்த கெமிக்கல்ஸ், இவ்வாறான பாவனைகள், அதே போல சில உணவுகளை நாங்கள் கோயிட்ரோஜன்ஸ் என்று கூறுவோம். அதாவது சில உணவு பதார்த்தங்கள் இந்த தைராய்டு சுரப்பியின் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதில் பல விதமான கருத்துகள் இருக்கின்றன. சில உணவுகள், அதில் குறிப்பாக சொல்லப்போனால் சில உணவுகளை குறிப்பாக கோயிட்ரோஜன் என்று, சோயா போன்றவை அல்லது கோவா போன்றவை இந்த தைராய்டு சுரப்பியில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ஆனால் அவை கூட அந்த மிக அதிகமாக எடுக்கும் பொழுதுதான் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை வைத்திய ஆலோசனை பெற்று மக்கள் அந்த தொடர்பான விழிப்புணர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. இன்றைய தினமும் நலந்தான நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் நலந்தான நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்ற இந்த தைராய்டு தொடர்பான
முழுமையான தகவல்கள், அதாவது இந்த தைராய்டு நோய் என்றால் என்ன, தைராய்டு சுரப்பி குறைவாக சுரப்பதால் எவ்வாறான பாதிப்புகள், அதே போன்று அதிகமாக சுரப்பதால் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுகின்றது போன்ற பல்வேறு விளக்கங்கள், அதே போன்று எவ்வாறான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றது, எவ்வாறான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது போன்ற விளக்கங்களை வழங்கியிருக்கின்றார் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய அகஞ்சுரக்கம் தொகுதி சிறப்பு வைத்திய நிபுணர் டாக்டர் அரவிந்தர் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திப்போம். வணக்கம். நலந்தானா.